லே மச்சி இதான் நடந்து புரியுதுல மச்சி ஏதாச்சும் ஐடியா பண்ணு. சுபினு வாடி சத்யா என்ன ஹாஸ்டல்ல இருந்து வந்த 2 நாளாச்சுடே. தனியா பேசணும் கேட்டியா? தனியா பேச நிறைய இடம் இருக்கு அண்ணா. ஒரு குளம் கிடக்கு, அதுல நின்று பேசலாம். தெரு சந்தில நின்று பேசலாம். தனியா சின்னதா அந்த தனியாகலாம். சுபினிட்ட பேசணும் தனியா. அத தெளிவா சொல்ல வேண்டியது தானேமா. சரியில மச்சி நான் போறேன், நீங்க பேசுங்க. ஏதோ ரகசியம் இருக்கணும் மட்டும் தெரியும். வால நான் வந்து லீவ்ல வந்து ரஞ்சித்தை பார்க்க போனேன் அவங்க வீட்டுக்கு. பின்ன ஒரு நாள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். ஆனா வீட்டுல வந்து விட மாட்டேன் வந்தாலும் என்ன போனாலும் கள்ளஞ்சில்லின்னு சுபினை பார்க்க போறேன்னு போவேன். அதான் ஒருவேளை நம்ம டவுட்ல வந்துட்டு வந்து கேட்கணும் சொல்லணும். சரியா உங்களுக்கு தான் நிச்சயம் ஆச்சுல. பின்ன என்னது நான் கள்ளஞ்சில்லணும், நீ என்னது கள்ளஞ்சில்லிய? அது வந்து என் அம்மா எப்பயும் விட்டு போய் மாட்டேன். பயங்கர ஸ்ட்ரிக்ட். நீ என்கேஜ்மெண்ட் ஆனா கூட அந்த போன் மட்டும் அந்த பேசணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ உள்ள பிள்ளை இந்த காலத்து ஏற்ற மாதிரி தெரியுது அப்படி இப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல போ அப்படின்னு சொல்லணும். நிறைய ரூல்ஸ். பத்திரகாளி அத்தைய பார்க்க அப்படி தெரியவே இல்ல. காமெடி பீஸ் மாதிரி தான் தெரியுது கேட்டியா? அது மற்ற பிள்ளைகளட்ட எங்களாட்ட காரியத்துல கண்ணு கருத்துமா இருப்பணும். சின்னதெல்லாம் ஓர்மை இருக்கலாம். வா வா வாடி. சரி நான் வரேன். இப்போ எல்லாம் கள்ள குட்டி வாய் எடுத்து என்ன பச்சை கள்ளம் சொல்லுதோ அதுல பலியாட நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோம். நல்ல வேலை எப்படி சொல்லியா? இனி டென்ஷன் வேண்டாம். இது அந்த பத்திரக்காளிக்கு போதானே ஹாஸ்டல்ல நிக்க குட்டி தானே பிளம்ப தொடங்கி இருக்கு. லவ்ஸுக்கு யூஸ் பண்ணியதோ தான் தானே பிளம்பம். பஸ் ஸ்டாண்ட்ல எங்க ஆடு கணிச்சது. எடி நாய் சவுண்ட் படிது உனக்கு ஆடு மாதிரியா தெரியுது? இந்த அரைக்கு லட்சுமியா என்னட்டி தானே பஸ் ஸ்டாண்ட்ல பிளம்பி என்று கிடந்த பிளம்பல் வியாதியோ? நான் எங்க பிளம்புறேன் நீங்க பாத்தியா? நான் என்ன பாட்டுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு தான் கண்ணு காணல போல. பாத்தனி இரட்டி உனக்கு கொம்மையிட்ட சொல்லி கொடுத்து வயசுல மூத்தவ தானே போய் பேசி ஒரு மறுவாதைக்காவது ஒரு வார்த்தை பேசுதா? ஹாஸ்டலுக்கு போன பிறகு திமுறை ஆயிட்டு போல. கடவுளை அம்மையிட்ட நீ என்னெல்லாம் சொல்லி கொடுக்காத போறாள இந்த அரைக்கு லட்சுமி. சத்யா என்ன வந்த ஹாஸ்டல் உண்டு ஒரு தகவலும் சொல்லல பாத்தியா? கமக்கமா வீட்டுல யாரும் இருக்கிறது போல. கேட்டனா என்னது சொல்லணும்? அம்மா என்ன இதெல்லாம்? தம்பி என்ன தம்பி என்ன விஷயம்? ஆண்டி விஷயம் இருந்தா தானே வரணும். சத்யா வந்ததான் கேள்விப்பட்டேன். அதான் ஒரு எட்ட வந்து பாக்கல. என்ன கண்காட்சியா பாக்கோக்கு? இல்ல பொருள் காட்சி. நாளை பின்ன நாம எப்படியும் ஒரே வீட்டுல தானே வாழ போறோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு நாளை குறிச்சாலும் கேட்டியா? இன்னும் போவேன், அதுக்கு முன்ன குறிச்சு எடுக்கலாம். என்னப்பா சொல்லி நீ? இப்பவே ஏற்பாடு பண்றேன். அண்ணே வேண்டாம் சொன்னேன். எனக்கு ரஞ்சித்துக்கு நிச்சயம் ஆச்சு. இப்ப என்கேஜ்மெண்ட் ஆகும், பின்ன மேரேஜ் ஆகும். ரஞ்சித்துக்கு அவனை உன்னை பிடிச்சாதானே, அவனை குடும்பத்துக்கும் பிடிச்சாதான். நீ தான் வாலு மாதிரியே அவனை பிரமண்ட திரிய அதெல்லாம் அரஞ்சேன். சரியா? ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. நீ கண்டியா தெரிஞ்ச மாதிரியே சொல்லி அது எனக்கு லைஃப் நான் பாத்துக்கலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படண்டா. சரியா? நாளைக்கு ஏற்பாடு பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ண வேண்டியதுதான். தம்பி உனக்கு என்னாச்சு? என்ன சொன்னியோ? ஓ முறுக்கு வேணுமா? அது கல்யாணம் கலைஞ்சு பிறந்து கல்யாணம் முறுக்கெல்லாம் நாங்க நிறைய ஏற்பாடு பண்ணி தருவோம். அந்த டைம் நிறைய வாங்கி தரல. சரியா? என்ன இருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாச்சு. நம்ம என்ன வேணாலும் கேளுங்காண்டி. எங்களை மாதிரி பையெல்லாம் பார்க்க தான் பிடிக்குமா? பத்த உடனே பிடிச்சாது. சரியா? ரஞ்சித் மாதிரி ஸ்மார்ட் ஆயிருக்கிறது பத்தாது, பாசம் வைக்கணுமே. அம்மா தம்பி இப்பப்பா ப்ளீஸ் ராசமல வந்து அவ்வளவு சண்டை தான் நடக்கும்.